ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கான அம்பாளுடைய மூல மந்திரம் எது அப்படிங்கிறது உண்டு. யாரெல்லாம் வாராகிய உண்மையிலேயே வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 12 ராசிக்கான மூல மந்திரத்தை ஜபம் செய்தீர்களானால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு மந்திரத்தை நம்ம தவறாக உச்சரித்தால் 1000 பசுவை கொன்னதுக்கு சமம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. வாராகியோட 12 ராசிக்கான வாராகி மூல மந்திரம் இவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு அம்பாள் உண்மையிலேயே நின்னு பேசும் அம்பாளை வாழ்க்கலாம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிட விபூஷன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் இருக்காங்க. ஸோ ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம நேயர்களுக்காக நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு இந்த நேர்காணல்ல வந்துட்டு வராகி அம்மனுடைய மூல மந்திரம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் மூல மந்திரம் கண்டிப்பா சொல்லணுமா, அது சொல்றதுனால தனியா அதுக்குன்னு ஏதாவது பலன்கள் இருக்கா சார்? அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். கண்டிப்பா. பொதுவாகவே நம்ம வாராகி மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூல மந்திரங்கள் ஜபம் பண்றோம். அதே போல வந்து சுவாமிக்கு அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோமங்கள்லாம் பண்றோம், நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்றோம். அப்ப அம்பாளுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ராசியில பிறந்திருப்போம். மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரையில ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில பிறந்திருப்போம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கான அம்பாளுடைய மூல மந்திரம் எது அப்படிங்கிறது உண்டு. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், ஒரு கணபதி ஹோமம் பண்றோம், ஒரு நவகிரக ஹோமம் பண்றோம், ஒரு பூஜைகள் பண்றோம், ஒரு சுதர்சன ஹோமம் பண்றோம். அப்ப அங்க பண்ணும்போது நம்ம என்ன சொல்லி பண்றோம்? மூல மந்திரங்கள் சொல்லி தான் நம்ம பூஜை பண்றோம். அப்ப அந்த மூல மந்திரங்கள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு பவர் இருக்கு. மூல மந்திரம் ஜபம் பண்றதுக்குன்னு தனியா அதுக்கு ஒரு பவரே இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாரும் எத்தனை தடவை பண்ணுவாங்கன்னா ருத்ராட்ச மாலையை கையில வச்சுன்னு ஒருத்தர் கவுண்டிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து சொல்லிண்டே அந்த ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அவங்க மந்திரங்கள் சொல்லிண்டே இருப்பாங்க. அப்ப அந்த மூல மந்திரங்கள் நம்ம எவ்வளவுக்குள்ள நம்ம ஜபம் பண்றோமோ, எவ்வளவுக்குள்ள நம்ம சங்கல்பம் பண்ணி நம்ம ஜபம் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மந்திர சித்தியாகும். ரெண்டாவது, யாருக்காக நம்ம என்ன விஷயங்கள் நம்ம பண்றோமோ அது நமக்கு சக்சஸா இருக்கும். அதனாலதான் 12 ராசிக்குமே இப்ப வாராகி அம்பாள் வழிபாடு நிறைய பேர் பண்றாங்க. ஆத்மார்த்தமான ஒரு அம்பாள், வேண்டியதை வேண்டும் வரம் கிடைக்கக்கூடிய அம்பாள் அந்த அம்பாள். நம்ம மனசால நம்ம பிரார்த்தனை பண்றோம். அப்போ ஒரு வாராகி அம்மன் கோவிலுக்கு போறோம், ஒரு பஞ்சமி திதி அம்பாளுக்கு உகந்த நாளா நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் வாராகி ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எவ்வளவு நம்ம பாராயணம் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னா மிகவும் சரி. அதுலயும் வந்து ஒரு 7000 தடவை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மூல மந்திரத்துக்குன்னு ஒரு தனி மகத்துவமே உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கு நடக்கும். இப்போ ஒரு வேலையா வெளியில போறீங்களா, கண்டிப்பா எனக்கு இந்த வேலை கண்டிப்பா நடந்தே ஆகணுமா, எனக்கு இந்த வேலை நடந்தாகணும், எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு குழந்தைகள், என்னுடைய வீடு பாதியில நிற்கிறது, எனக்கு நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டு இருக்கேன் கடந்த 5 வருஷமா, இப்படி இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வாராகிய உண்மையிலேயே வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 12 ராசிக்கான மூல மந்திரத்தை ஜபம் செய்தீர்களானால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுலேயும் வந்து மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து என்னென்ன, முதல் முறையாக நம்ம சொல்றது அப்படிங்கிறது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மூல மந்திரமும் அதிகாலையில ஏந்திரத்தை குடிச்சு அம்பாளுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு அதிகாலையில மூல மந்திரத்தை நம்ம உட்காந்து ஜபம் பண்ணணும். பிரம்ம முகூர்த்த வேலையில முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். குரு மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஸ்லோகத்தையும் குரு மூலமாக கற்றுக்கொள்ளும் பொழுது மாதா பிதா குரு தெய்வம், அந்த குருவுடைய ஸ்தானத்துல இருந்து அந்த மந்திரத்தை கட்டுன்னு அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம சொல்லுமே ஆனால் நமக்கு நிறைய சக்சஸ் உண்டு. நிச்சயமாங்க சார். இன்னைக்கு 12 ராசிகளுக்கும் நீங்க அந்த மூல மந்திரத்தை சொல்ல போறீங்க. ஸோ நம்ம நேயர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாமா. ஏன்னா ஒரு மூல மந்திரம் சொல்றது இப்போ இந்த வராகி சேனல் இப்ப யாரெல்லாம் இப்ப இந்த விஷயம் அவங்க கேட்கறாங்களோ, யாரெல்லாம் இதை பாக்குறாங்களோ அவங்களுக்கு உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதெல்லாம் எதுக்காகன்னா ஒரு மூல மந்திரம் கத்துக்கிறது இதெல்லாம் எங்க நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லுங்க. கோவில்கள்ல சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு கோவில்கள்ல ஒரு விசேஷ பூஜைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம சொல்லலாம் நல்லது, விநாயகருக்கு நம்ம இப்படி சொல்லணும், முருகப்பெருமானுக்கு இப்படி சொல்லணும், பிரத்யங்கரா தேவிக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வர வரிசையில
இப்போ இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கடக ராசிக்கு அப்படின்னு சொன்னா டைம் சரியில்லைன்னு நம்ம சொல்றோம். சிம்ம ராசிக்கு கேட்கவே வேண்டாம், எவ்வளவு பிரச்சனையில இருக்காங்க நமக்கே தெரியும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ஓரளவுக்கு தீரணும், நமக்கு ஓரளவுக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரியான ஜெபங்கள் பண்ணணும்? இந்த மாதிரி அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல நாள்ல கையில குங்குமமோ ஏதாவது ஒன்று கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இந்த ஸ்லோகத்தை மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணி இந்த குங்குமத்தை நம்ம நெத்தியில இட்டுண்டு நம்மளோட வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம விருச்சிக ராசியில பிறந்திருக்கோமா, விருச்சிக ராசிக்கான மந்திரத்தை சொல்லணும். மிதுன ராசியில பிறந்திருக்கோமா, மிதுனம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம ஒரு கணக்கா வச்சுக்கணும். தினமுமே நம்ம ஸ்லோகம் சொல்லணும். தினமுமே காலையில் எந்திருந்து முடிச்சு நமக்கு தெரியும் நம்ம எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறோம், நம்ம என்னென்ன பண்ணுறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்துக்குன்னு ஒதுக்கி நம்ம மூலமந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில ஒரு வரிக்கான அந்த மூலமந்திரம் கண்டிப்பா நான் சொல்லித்தரேன். பார்க்கக்கூடிய ஒரு கணவருமே அதை எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு. நிச்சயமாங்க சார். இந்த மூல மந்திரம் எத்தனை முறை சொல்லணும்? மூல மந்திரம் அப்படின்னு சொல்றது குறைஞ்சபட்சம் நம்ம சொல்றது அப்படிங்கிறது 36 முறையாவது சொல்லணும் அப்படிங்கிறது. குறைஞ்சபட்சம் 36 தடவை சொல்லணும். அதிகபட்சம் எத்தனை தடவை வேணாலும் நம்ம சொல்லலாம். 54 தடவை சொல்லலாம், 108 தடவை சொல்லலாம், 500 தடவை சொல்லலாம், 1008 தடவை கூட நம்ம சொல்லலாம் மூல மந்திரங்கள். ஆனா மூல மந்திரங்கள்லாம் எவ்வளவு நம்ம நிறைய நம்ம சொல்றோம். ஒரு பக்ஷம் கணக்கு, ஒரு பக்ஷம்னா 15 நாள். இந்த 15 நாள்ல நம்ம எவ்வளவு மூல மந்திரங்கள் நம்ம ஜெபம் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள அந்த 15 நாள்ல we will see the differentiate. எப்படி இருக்கு நமக்கு அப்படிங்கிறது நமக்கு அந்த டிஃபரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. நம்ம சாமி கும்பிடுற அந்த நேரத்துல மட்டும் சொல்லணுமா இல்ல மத்த நேரங்கள்லயும் நம்ம சொல்லலாம்? எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாமா. இப்போ நீங்க காலையில ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுறவங்க இருக்காங்க. ஆபீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா ஆபீஸ்ல உட்காந்து எழுதுற ஒர்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டைம் இருந்துன்னு சொன்னால் மனசில் என்ன கண்டிப்பாக தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம். அது அலுவலகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பிரச்சனை இல்லை, தாராளமாக நம்மளுடைய மூலமந்திரத்தை ஆத்மார்த்தமாக ஜபம் பண்ணலாம். நிச்சயமாங்க சார். முதலாவதா மேஷ ராசிக்கான வராகியம்மனுடைய மூல மந்திரம் என்ன? கண்டிப்பா முதல் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசிக்கான அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் தான் மேஷ ராசிக்கு அதிபதி. மேஷ ராசியில பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மேஷ ராசின்னு சொல்லும்போது யாரெல்லாம் மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, கிருத்திக நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில பிறந்தவர்கள் மேஷ ராசி. அப்ப இந்த மேஷ ராசி இந்த அம்பாளுடைய ஸ்லோகத்தை சொல்லும்போது, இந்த வாராகியோடைய அம்பாளுடைய ஸ்லோகம் சொல்லும்போது நல்லா இருக்கும். என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி நமோ நமஹா. இந்த மூல மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, ஓம் ஐம் ஹ்ரீம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுதான் அதுல முக்கியமானது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி நமோ நமஹா. அந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணி அடுத்ததாக வாராகி நமோ நமஹா அப்படின்னா நான் உன்னை மனதால நமஸ்கரிக்கிறேன், ஆத்மார்த்தமா நமஸ்கார், அதுதான் நமோ நமஹா. அப்படி இதுதான் வந்து மேஷ ராசிக்கான மூல மந்திரம். அடுத்ததா ரிஷப ராசிக்கான மூல மந்திரம். ஆமா, இப்ப ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது எதெல்லாம் நமக்கு ரிஷப ராசி, கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசி இருக்கு, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி இருக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன மாதிரியான அம்பாளுடைய மூல மந்திரம் சொல்லணும்னு, ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் வாராகி நமோ நமஹா. இது அவங்க சொன்னா அவங்களுக்கு நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. எதை நினைச்சு சொல்றாங்களோ அது அவங்களுக்கு நடக்கும். திருமணமா திருமணம், வேலையா வேலை, என்னோட கடன் அடையணுமா அடையணும். எதை நினைச்சு நீ ஆத்மார்த்தமா அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்றியோ உனக்கு நல்லது. நிச்சயமா சார். மிதுன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வராகியம்மனுடைய கண்டிப்பா. இப்ப மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு. அப்ப அந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் விக்ன நாசின்யை நமஹா. அந்த அம்பாளுக்கு வந்து அந்த கீழே வரக்கூடிய பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்ன நாசின்யை நமஹா மாறும். சில ராசிக்கு நமோ நமஹான்னு வரும், சில ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்ன நாசின்யை நமஹா அப்படின்னு சொல்லி இவங்க அந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணினாங்கன்னா அமோகமா இருப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கான வராகியம்மனுடைய மூல மந்திரம் மிக முக்கியமானது. கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி கஷ்ட நிவாரிணியை நமஹா. எனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது, கஷ்ட நிவாரிணியை நமஹா. இந்த மூல மந்திரத்தை சொல்லி கஷ்ட நிவாரிணியை நமஹான்னு சொன்னா வாழ்க்கையில சக்சஸ் பண்ணுவாங்க.
சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வராகி அம்மனின் மூல மந்திரம். ஓகேம்மா. இப்ப சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது மக நட்சத்திரம் சிம்ம ராசி இருக்காங்க. அதே போல பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்ம ராசி இருக்காங்க. அப்ப இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வார்தாளி வார்தாளி வாராகி வாராகி சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த மந்திரத்தை சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லும் பொழுது சக்சஸ் பண்ண முடியும். நிச்சயமா. கன்னி ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வராகி அம்மனின் கண்டிப்பா. இப்ப கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னியா ராசி, அதே போல ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, அதே போல சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுபவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி தான். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, ஹஸ்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம்லாம் கூட ஓரளவு சமாளிச்சிருவாங்க. ஆனா இந்த சித்திர நட்சத்திரம் படுற பாடு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இவங்களுக்கு வந்து அந்த வாராகி அம்பாள் எவ்வளவு வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லது. அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் சக்தி வாராகி சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு நல்ல சிறப்பா இருப்பாங்க கன்னியா ராசிக்காரர்கள். நிச்சயமாங்க சார். துலாம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வராகி அம்மனின் மூல மந்திரம். ஓகேம்மா. துலா ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம சுவாதி நட்சத்திரம் துலா ராசி இருக்கு, விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துலா ராசி இருக்கு. இந்த சித்திர நட்சத்திரம் எடுத்துட்டாலே 2 பாதம் கன்னியா ராசி, 2 பாதம் துலா ராசி அப்படின்னு எடுத்து இந்த துலா ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போயிடுவாங்க. விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் ரிலேட்டடா இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. இந்த சுவாதி நட்சத்திரம் துலா ராசி அமோகமா இருப்பாங்க. எப்பவுமே சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சகல வாராகி தேவி சகல வாராகி தேவி நமோ நமஹா அப்படிங்கறத சொல்லணும். சகல வாராகி அப்படி அந்த சகல அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லணும். விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வராகி அம்மனின் விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரையில விருச்சிக ராசி இருக்கும். ஸோ அந்த விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் பஞ்சமி தேவி நமோ நமஹா, பஞ்சமி தேவி நமோ நமஹா அப்படிங்கிறத சொல்லணும். சொன்னால் அவங்களுக்கு சிறப்பு. தனுசு ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மூல மந்திரம். தனுசு ராசி அப்படின்னும் போது போராட நட்சத்திரம் தனுசு ராசி, போராடம் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. போராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னு இருக்கு. ஓம் ஐம் ஹ்ரீம் சர்வசக்தி வாராகி நமோ நமஹா. அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது தவறு இல்லாமல் உச்சரிக்க வேண்டும். அதுதான் ஒரு மந்திரத்தை நம்ம தவறாக உச்சரித்தால் 1000 பசுவை கொன்னதுக்கு சமம். ஒரு மந்திரத்தை இப்போ ஒரு ருத்ரம் சொல்றோம், ஒரு சமகம் சொல்றோம், சான்ஸ்கிரிட்ல நிறைய மந்திரங்கள் சொல்றோம். ஸ்வரம் எப்படி சொல்லணும், ஏத்தி சொல்லணுமா இறக்கி சொல்லணுமா எப்படி சொல்லணும். அதனாலதான் குருகுலத்துல பாடசாலையில படிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பாடசாலையில 5 வருஷம் படிச்சிருக்காங்க, 7 வருஷம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்காக அத்தனை வருஷம் அங்க படிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஸ்வரம் தவறு இல்லாமல் சொல்ல வேண்டும். சும்மா சொல்றது கிடையாது. மந்திரங்கள் ஒரு மந்திரமோ ஒரு அக்ஷரமோ தப்பா சொல்லிட்டா அவன் வந்து 1000 பசுவை கொன்னதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவான். அது எவ்வளவு மகாபாவம். மந்திரங்களை என்னைக்குமே உனக்கு தெரியலையே நீ சொல்லாம கூட இருக்கலாம், ஆனா ஒரு மந்திரத்தை தெரிந்து தவறுதலாக உச்சரிக்க கூடாது. மகா பாவம் அது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஏதா கரெக்டா எழுதி வச்சுன்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி கரெக்டா அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய சக்சஸ் உண்டாகும். மகர ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வராகி அம்மனுடைய மூலம். ஓகேமா. மகர ராசி அப்படின்னும் போது திருவோண நட்சத்திரம் மகர ராசி இருக்காங்க, அதே போல அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்காங்க. ஸோ இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இருக்காங்க. மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பாத சனிலாம் விட்டு போறது இருக்கு. மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு வந்து அம்பாள் பிரீதி ரொம்ப அதிகம். அவங்களுக்கு அம்பாள் பக்தி அப்படிங்கிறது எப்போதுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே போல அவங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் துஷ்ட நிவாரிணியை நமோ நமஹா, துஷ்ட நிவாரிணியை நமோ நமஹா. ஃபர்ஸ்ட் நம்ம கஷ்ட அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, மகர ராசிக்கு அந்த ஒரு ராசியா வரும்போது துஷ்ட நிவாரிணியை நமோ நமஹா. ஏன்னா இவங்களுக்கு கெடுதல் வந்து சீக்கிரமா வந்துடும். இப்போ வெளியில போறாங்க வராங்க, ஒரு திருஷ்டி கண்ணாறு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதனாலதான் துஷ்ட நிவாரிணியை நமஹா அப்படின்னு சொன்னா வண்டி வாகனங்கள்ல போனாலும் எந்த ஒரு விஷயம் போனாலும் எந்த ஒரு செய்வினை கோளாறு இருந்தாலுமே நம்ம கிட்ட வர துஷ்ட நிவாரிணியை நமோ நமஹா அப்படின்னு சொல்லணும். கும்பராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வராகி அம்மனின். கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி இருக்கு, சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்கு, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்கு. இதுல வந்து அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி ரொம்ப சிரமம். எல்லா விஷயத்திலுமே ரொம்ப சிரமம். படிப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப போராடி தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு இருக்கு. அவங்க சொல்ல வேண்டியது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வார்தாளி வார்தாளி வாராகி வாராகி சக்தி தேவி நமோ நமஹா அப்படிங்கறத அவங்க நித்தியப்படி பாராயணம் பண்ணணும். நிச்சயமா.
மீன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வராகி மீன ராசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரி சொல்லலாம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, ஜலராசின்னு சொல்லுவாங்க. இப்போ சனி வேற இது வந்து பார்த்தீங்கன்னா வக்கரகதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி சக்தி ஸ்வரூபிணி நமோ நமஹா. இதை வந்து மீனராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். அப்ப இந்த 12 ராசிகளுக்குமே நம்ம பிரிச்சு இந்த ஸ்லோகத்தை இப்படிதான் நம்ம அம்பாள் கிட்ட ஸ்லோகம் சொல்லணும். ஒரு கோவிலுக்கு போறோம், கோவில்ல போய் அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம், சன்னிதானத்துல உட்காந்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம காதுல விழும், கெட்ட விஷயங்கள் காதுல விழும், ஏதோ பேசுவாங்க. ஆனா நம்ம அம்பாள் கிட்ட உட்காந்து ஆத்மார்த்தமா ஜபம் பண்ணும்போது கீழே ஏதாவது ஒரு திரையில ஏதாவது ஒன்று போட்டு, வெறும் திரையில உட்காரம் ஏதாவது ஒன்று போட்டுண்டு நம்ம உட்காந்து ஆத்மார்த்தமா அம்பாளை கையை எப்படி வச்சுட்டு அம்பாளுக்கு உட்காந்து நன்னா ஒரு வரி தான் இந்த மந்திரம், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு வரி தான். அதை உட்காந்து எவ்வளவு நம்ம கோவிலில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணினால் பல மடங்கு பலன்கள். கோசாலையில் உட்காந்து பண்ணினா அவ்வளவு பலன்கள் கோசாலையில் உட்காந்து பண்ணும்பொழுது. அதே போல தர்பப்பாயில் உட்காந்து பண்ணும்போது நிறைய பலன்கள். ஆசன பலகையில உட்காந்து அத்திக்கட்ட பலகைலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பலகைக்கும் ஒவ்வொரு விஷயம் உண்டு. ஆனா அதை நம்ம எப்படி சொல்லணும்? மந்திரலோப, தந்திரலோப, கிரியாலோப, நியமலோப, சிரத்தாலோப, மனசார ஆத்மார்த்தமா. இப்போ ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாங்கன்றதுக்கோசரம் சொல்லக்கூடாது. உன் மனசுல அது தோணணும். உன் மனசுல இன்னைக்கு அம்பாள் ஸ்லோகம் நம்ம கத்துன்னு இருக்கோம், இந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னா நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும்னு நினைச்சா நன்னா இருக்கும். ஏதோ சொல்றாங்க நம்ம சொல்லணும், சொல்லி கொடுக்குறாங்க நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சு சொல்லக்கூடாது. அம்பாளுக்கு இந்த மந்திரம் சொன்னா நம்ம வாழ்க்கை மாறும். அந்த நம்பிக்கையோட நீ எந்த அளவுக்கு நீ சொல்றியோ அந்த அளவுக்கு உனக்கு நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து இருக்கும். நிச்சயமாங்க சார். 12 ராசிகளுக்கான வராகியம்மனுடைய மூல மந்திரம் ரொம்பவே ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உண்மையான விஷயம். ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. மூல மந்திரங்கள் மட்டும் இப்போ நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இதில் நான் போட்டிருந்தேன் மாதிரி இதுதான் மந்திரம், இந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகங்கள் நம்ம சொல்லணும். அதுக்கு உடனே எனக்கே கால் பண்ணி சொன்னாங்க, நீங்க இந்த மந்திரங்கள்லாம் வந்து வெளிப்படையா யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா, சொல்லிக் கொடுக்க வேண்டாம்லாம் கிடையாது. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சதை நான் 4 பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அது 4 பேர் 40 பேருக்கு போய் 4 மக்களுக்கு அது போய் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில நன்னா இருந்துச்சு. நான் இந்த சாமி சொல்லி கொடுத்தாரு, அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு என் வாழ்க்கை சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. வாராகியோட 12 ராசிக்கான வாராகி மூல மந்திரம் இவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு அம்பாள் உண்மையிலேயே நின்று பேசும். அம்பாளை வாழ்க்கலாம், உண்மையே சொல்றேன், நின்று பேசும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், நான் இங்க வந்து அம்பாள் வாராகி இந்த இடத்துல நான் வந்து கடைசியா நான் ஹோமம் பண்ணியிருந்தேன். அம்பாளுக்கு ஹோமம் பண்ணி முடிச்சுட்டு நான் போனேன். எனக்கு அடுத்த ஒரு 2 நாள் அம்பாளுக்கு ஆத்மார்த்தமா பண்ணின அடுத்த 2 நாள்ல என்னோட விசா ப்ராசஸிங் ஆச்சு, எல்லாமே எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ எதுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு விஷயம் நம்ம நினைச்சு செய்யறோம், அம்பாள் நமக்கு சக்சஸ் கொடுத்துட்டா போதும். நிச்சயமா அதோட சேர்த்து மந்திரங்கள் முறையா சொல்லணும்ன்ற விஷயத்தையும் சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா முறையான மந்திரங்கள் கண்டிப்பா இருக்கணும். அது எவ்வளவு பெரிய சாபத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா பெரிய, அதாவது எந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க சில பேர்லாம் மந்திரங்கள் சொல்லி பார்த்திருப்பீங்க இல்லையா? ஏத்த சுரம் ஏத்த இறக்கமாலாம் சில கோவில்கள் எல்லாம் ருத்ர பாராயணங்கள், இப்போ கணபாடங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் அவ்வளவு அமோகமா இருக்கும். எதுக்குன்னு ஸ்வரமும் அந்த சொல் வார்த்தையும் ஸ்பஷ்டமா இருக்கணும், கிளீனா, சொற்கள் கிளீனா இருக்கணும். ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தா கிளீனா இருக்கணும். டேப்பா இவர் சொல்லி கொடுத்தாரு அவ்வளோ கிளீனா இருக்குப்பா, அவர் சொல்லும்போது எனக்கு மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த மந்திரத்துடைய சக்தி. நிச்சயமாங்க சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி நன்றிம்மா.